இப்போது மெயின் பிரச்சனையே வந்து அங்கே திருச்சியில் ரூம் கூட கிடைக்கல. அந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ரூமு, மண்டபம் எதுவுமே கிடைக்கல. இவர் வந்தால் கூட்டம் வந்துடும். இந்த விஷயத்தையே சொல்லி 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 ஒருவேளை ஐசோலேட் பண்ணுறாங்களோ, ஜனங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு இவரை தவிர்க்கிறதுக்காக அரசாங்கம் வந்து அரசாங்கம்னா ஆள்ற அரசு சொல்கிறேன், திமுக அரசு வந்து ஏதாவது பிளான் பண்ணுறாங்களோ. அதுக்காக ஸ்டாலின் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல, ஸ்டாலின் அங்கிள் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல. அங்கிள்ன்றது தப்பான வார்த்தை இல்லை. ஏன் அங்கிள்னு சொல்கிறீங்க? நான் என்ன தப்பான வார்த்தைன்னு சொன்னீங்களா? அது என்ன தப்பு இருக்குது? இல்லை, சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இல்லை, நான் இப்போ தப்பாக எதுவுமே சொல்லலையே. ஸ்டாலின் அங்கிள் தானே சொன்னேன். ஸ்டாலின் அங்கிள் ஏன் சொல்லணும்? அவர் சிஎம் இருக்காங்க, சிஎம் சார் அப்படின்னு சொல்லலாம்ல. இல்லை, எனக்கு முதல்ல அவர் சிஎம் சார் தானே சொன்னார். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நான் அதில் தப்புன்னு ஏதாவது நீங்கள் சொன்னீங்களே, அந்த தப்பு எங்கே இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, அங்கிள் நம்ம ஏன் சொல்லணும்? இல்லை, தப்பு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க, அதில் தப்பு எங்கே இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, அது விஜய் ஆக்சுவலி வந்துட்டு சொன்ன சொல்லாடல் அப்படிங்கிறது ஒரு தப்பாக சொல்லி, இப்போ ஒரு உறவு முறையில் அங்கிள்னு சொல்கிறது, தனிப்பட்ட முறையில் சொல்கிறது, ஒரு பொது மேடையில் சொல்கிறது கரெக்ட், பொது நிகழ்வில் கரெக்ட். அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து யோசிச்சிருக்கணும் இல்லையா? தன்னைத்தானே அப்பான்னு அவரை பிராண்ட் பண்ணிக்கும் போது நம்ம அவரை எனக்கு அப்பான்னு கூட வரலங்க அவரை.